மார்னிங். இன்னைக்கு வந்து டே 3 இன் மலேசியா அண்ட் த டைம் இஸ் 6:58. 7 ஆக போகுது. அதனால தான் கொஞ்சம் ப்ளூயியாக இருக்குது. திஸ் இஸ் மலேசியா அட் 7 o'clock. ஸோ இன்றைக்கி நம்ம கென்டிங் ஹைலண்ட்ஸ் போக போகிறோம். 7:05 நான் கிராப் புக் பண்ணி, கிராப்ன்றது இஃப் யூ டோன்ட் நோ, இங்கே இருக்கிற நம்ம ஓலா ஊபர் மாதிரி இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு இது. ஸோ கிராப் புக் பண்ணி இங்கேருந்து கேஎல் சென்ட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, we're gonna go there. அங்கே போயிட்டு we're gonna take a bus to கென்டிங் ஹைலண்ட்ஸ். ஸோ அந்த பஸ் வந்து இட்ஸ் லைக் a 1 hour ட்ராவல். அங்கே கென்டிங் ஹைலண்ட்ஸ் போயிட்டு அங்கேருந்து மேலே போகிறதுக்கு we're gonna take a கேபிள் கார். அதுக்கப்புறம் அந்த மற்றதுக்கெலாம் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேலை வந்து இங்கேருந்து கேஎல்லேருந்து பஸ் வந்து அங்கேயே போய் புக் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அங்கே போய் சொல்கிறேன். பை. இப்போதான் ரீச் ஆனோம். It took us like 15 minutes drive. அங்கே ஒரு கவுண்டர் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம இப்போ டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டோம். என்னன்னா, நம்ம இருந்த பிளேஸ்லேருந்து கென்டிங் ஐலண்டுக்கு டைரெக்டாக கூட கிராபில் போகலாம். ஆனால் அது ஒரு 100 ringgits கிட்ட. இப்போ வரைக்கும் நம்ம செலவு பண்ணிருக்கு 30 தான் for 2 people. ஏன்னா நம்ம இருந்த ஸ்டேலேருந்து கேஎல் வரத்துக்கு 15 minutes. ஸோ 10 ringgits. இங்கே வந்து 2 டிக்கெட் 20 ringgits. ஸோ இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணோம். பஸ் வந்ததுக்கப்புறம் மேலே அவானா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போய் இறங்கி சாப்பிட்டு கேபிள் கார். ஏறிட்டோம். நல்லா கம்ஃபியாக இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அண்ட் இட்ஸ் அன் ஏசி பஸ். ஸோ த டைம் இஸ் நவ் 7:48. நம்ம எப்போ அங்கே போய் ரீச் ஆகிறோன்றதையும் பார்க்கலாம். எவ்ரி 15 to 20 minutes இங்கே ஒரு பஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அந்த டைமிங்கை வந்து நான் ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணேன். சரி, இப்போ நான் போய் லைட்டாக ஒரு உறக்கத்தை போடுறேன். அங்கே போய் ரீச் ஆகிட்டு இப்போ நான் சந்திக்கிறேன். எப்படி போனோன்னு தெரியல, எல்லாரும் ஒரு விதத்தில் போகிறாங்க. அவங்க கேபிள் கார் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நாங்களும் அவசரப்பட்டு இறங்கிட்டோம். அவசரம்லாம் பண்ணல, எல்லாரும் இறங்குனாங்க. லைட்டாக பசி வந்துச்சு, அப்படியே ஒதுங்கிட்டோம் ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம். 2 செட் காயாவும் ஒரு காஃபியும் ஒரு 30 ringgits. நான் ஆர்டர் பண்ண உடனே வந்துருச்சு. இப்போ தான் ஆர்டரே பண்ணுவோம். சரி, சாப்பிட்டு வரேன். என் ஃபேஸை ஜூம் பண்ணுங்கடா. இல்லைடா, நம்ம எங்கேயோ இருக்கும், கேமரா எங்கேயோ இருக்குன்னு பார்த்தா பின்னாடி இருக்க ஒரு ஃபேஸை ட்ராக் பண்ணிட்டு
பார்க் வந்துட்டோம். இன்டோர் தீம் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவுட்டோர் வந்து கிரவுண்டுக்கு வரணும். ஸோ எல்லா ரைடையும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா நாங்கள் லாக்கரில் வந்து ஃபோனு இந்த கேம் எல்லாத்தையும் வச்சுட்டு போனதுனால எதுவுமே ஷூட் பண்ண முடியல. 5 to 10 ரைட்ஸ் இருக்குது. அவுட்டோரில் ஆல்மோஸ்ட் எல்லா ரைட்ஸுமே நல்லா இருக்குது. முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஏர்லியாக வந்ததுனால 10க்கு ஓப்பனிங் அப்போல்லாம் வந்துட்டோம். வந்து ஒரு 1 hour 1.5 hours எல்லாமே முடிச்சிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக இப்போ என்ன பிளான்னா அங்கே கிளம்பி இங்கே எங்கேயா சாப்பிட்டுட்டு கீழே திஸ் டெம்பிள் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு. திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோட்டல். ஆல்மோஸ்ட் 7,000 சம்திங் ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். நாட் ஷுர் ஆஃப் த நம்பர். இங்கே வரவங்களாம் ஆக்சுவலாக இங்கேயே ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிட்டியில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஒரு நாள் தான் இங்கே வர்றதுனால இங்கே நம்ம ஸ்டே பண்ணல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இன்டோர் தீம் பார்க். பெரிய ரைடுன்னு பார்த்தா ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். எதுனா காட்டுறவங்க இங்கே ஒன்று இருக்குல்ல, மேலேருந்து ஒன்று ட்ராப் ஆகுமே, அதுவும் நல்லா இருக்கும். அதாவது இதுக்கெலாம் வந்து நம்ம தனி டிக்கெட் எடுக்கணும். which I didn't take. எடுக்கிற ஐடியாவும் இல்லை. சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அண்ட் சும்மா நீங்கள் மேலேருந்து ஒரு வியூ வேணும்னா அந்த ரைடு எடுக்கலாம். நமக்கு மேலே இருந்தெல்லாம் வியூ வேண்டாம், கீழே இருந்து வியூவே போதும். ஏண்டா ஏன் என்னவே மேலே பார்த்துட்டேன். ஸ்பாட்டட். அவ்வளோதான் கைஸ். கெட்டிங் ஐலண்ட் க்ளோஸ். அப்புறம் அந்த சின்சுவி டெம்பிள் போகலான்னு இருந்தோம். அதுக்கான ரூட் எங்களுக்கும் தெரியல, சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியல. கீழே போய் கேட்டு பார்ப்போம். அங்கேருந்து இப்படி போங்க, பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னால் போ. சேஃபாலாம் போயிடுவோம். சும்மா விளையாட்டு காட்டுறோம். வரும்போது இவ்வளோ சவுண்டு கேட்டுச்சா? கேட்டிருக்கோம். அதனால கீழே போய் விசாரிப்போம். அந்த டெம்பிள் போக முடிஞ்சா போவோம், போக முடியலன்னா வீட்டுக்கு போய் தூங்கலாம். முடியல என்னால், முடியல, முட்டிக்கிட்டு வருது தூக்கம். இறங்குறான். ஸோ லாஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க. வி காட் டவுன் ஆஃப் த கேபிள் கார். அதை முடிச்சுட்டு அதை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த இட்ஸ் கால்ட் சின்ஸ்யூன்னு நினைக்கிறேன் அந்த டெம்பிளோட நேம். அதை வந்துட்டு வி ட்ரை டு ஃபிகர் அவுட் எப்படி போகிறதுன்னு. ஆனால் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு வேளை நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை அந்த அந்த ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னால வந்து என்னன்னு தெரியல.
நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு ஷட்டில் சர்வீஸ் எடுக்கணும், அங்கேருந்து ஒரு கேப் எடுக்கணும், அங்கேருந்து நடக்கணும் அப்படின்னாங்க. வி வர் வெரி டயர்ட். ஸோ வி தாட் ஓகே வில் ஸ்கிப் இட்ன்னு சொல்லிட்டு அங்கே போகல. ஸோ அங்கேருந்து வைல் கோயிங் அவுட், அங்கே எப்படி யூ ஹாவ் டு வாக் அவுட் த்ரூ அ மால். ஸோ அந்த மால் வழியாக வெளியே போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மலேஷியன் ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு மலேஷியன் தீம்டு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் இஃப் யூ நோ ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ், இட்ஸ் லைக் வெரி ஃபேமஸ். அதுவும் சிங்கப்பூரில் இட்ஸ் குவைட் ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து ஒரு கடையில் ஐ ட்ரைட் ஹேவிங் இட். இட் வாஸ் வெரி நைஸ். ஐ ட்ரை டு ஆட் த கிளிப் ஆர் அ பிக்சர் இன் பிட்வீன். அதை முடிச்சுட்டு என் பல்ல எப்படி இருக்குது, மை டீத் இஸ் நாட் ப்ளூ எனிமோர். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி வி கேம் பேக் டு கேஎல் சென்ட்ரல். அங்கேருந்து ஒரு பஸ் புக் பண்ணி ஒரு 3 போல் கிளம்பி வி கேம் பேக் டு கேஎல் சென்ட்ரல் அரவுண்ட் 4. வந்துட்டு இறங்குன அங்கேயே மெட்ரோ இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டேன். அவங்க சாப்பிடாதனால வி தாட் ஓகே வில் லைக் அங்கேயே பக்கத்தில் ஏதாவது மாலில் சாப்பிடலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு யோசிக்கும்போது நாங்கள் ஏற்கனவே வந்து புக்கிட் பின்டாங் நான் உங்களுக்கு போய் காட்டியிருப்பேன். அங்கே வந்து டான் டான் டாங்கின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் எப்படி சொல்கிறது, சிங்கப்பூர் மலேசியாவில் இட்ஸ் குவைட் ஃபேமஸ். சரி அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்து அங்கே போனோம். போய் நான் ஒரு கப்புள் ஆஃப் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஊரோட கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதை நம்ம டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே போகலான்ற பிளான் இருந்துச்சு. அது என்றைக்கு போகலான்னு டைலமாலே இருந்தோம். சரி கரெக்டாக கேஎல் சென்ட்ரல் எம்ஆர்டியில் தான் நாங்கள் இறங்குனதே. ஸோ அங்கேருந்து ஒரு 2 ட்ரெயின் மாதிரி இட்ஸ் லைக் வெரி ஒரு 3 ஸ்டாப் தான். சரி அப்படியே போயிடலாம், அப்படியே போய் அங்கேயும் சாப்பிட்றலான்னு சொல்லி ப்ளஸ் வி வர் கிரேவிங் மெக்டானல்ட்ஸ். ப்ளஸ் இந்த ஊர் மெக்டானல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் எடுத்து புக்கிட் பின்டாங் போனோம். அங்கே போய் டான் டான் டாங்கி போயிட்டு அங்கே வந்து ஃபேர் அண்ட் ஹீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. அதையும் லைட்டாக சுற்றி பார்த்து இட்ஸ் லைக் ஒன்றுமே இல்லைங்க. இந்த பக்கம் அப்படி உள்ளே போனால் அந்த பக்கம் வெளியே வந்துடலாம் போல். ஒரு 10-15 கடை தான் இருக்குமே, ஒரு 2 ஃப்ளோர்ஸ் அவ்வளோதான். ஸோ அது பெருசாக இல்லை. அங்கே போய் சாப்பிட்டோம், மெக்டானல்ட்ஸும் சாப்பிட்டோம். அந்த மாலை சுற்றிட்டு வி காட் அ குட் ஐஸ்கிரீம். அதோட பிக்சரும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இட் வாஸ் ஹியூஜ், லைக் இட் வாஸ் லாங் இட் இஸ் வெரி நைஸ். ஃப்ளேவர் வைஸ் ஓகே, நாட் பேட். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரூம் வந்தாச்சு. வந்து சரி லைட்டாக அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடலான்னு ட்ரை பண்ணி அப்படியே தூங்கியாச்சு. we ended up waking at 9 o'clock. ஸோ நல்ல தூக்கம். இங்கே என்னென்னா நிறைய நடக்கிறதுனால ஒரு மாதிரி நல்ல டயர்ட் ஆகிடுதுங்க. ஸோ that's what we did today. It was very nice. So today is the 30th and the time is now 1. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு half an hourல தூங்கிடுவேன். ஸோ we will be leaving on the second night. அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் 2.5 days இருக்குது. ஸோ நாளான்னைக்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய்.